நீங்க ஒரு பெரிய மரத்தை பார்த்திருப்பீங்க. அதன் கீழே ஒரு கிராமமே கூட அமைந்து இருப்பதை பார்த்திருப்பீங்க. அந்த மரம்தான் ஆலமரம். ஆனா ஒரு கேள்வி. இது ஒரு சாதாரண மரமா? இல்ல. ஒரு உயிரோட எக்கோசிஸ்டம். ஆலமரம் என்பது ஒரு பெரிய பரப்பளவில் வளரும் மரம். இதன் சிறப்பு என்னன்னா, இதோட கிளைகளில் இருந்து காற்றில் கீழே விழும் வேர்கள் மண்ணை தொடும்போது புதுசா தண்டு மாதிரி வளர ஆரம்பிக்கும். அதாவது, ஒரு மரம் தானாகவே பல மரங்களாக மாறும். ஒரு ஆலமரம் நூற்றாண்டுகள் வாழும். சில மரங்கள் 1000 ஆண்டுகள் கூட உயிரோட இருக்கும். இந்த மரம் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி வேலை செய்யும். பறவைகள், பூச்சிகள், சிறிய விலங்குகள் எல்லாம் இதை தங்கள் வீடாக பயன்படுத்தும். மேலும் இது அதிக அளவில் ஆக்சிஜன் வெளியிடும் மரங்களில் ஒன்றாகும். தமிழ் கலாச்சாரத்தில் ஆலமரத்துக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு. கிராமங்களில் ஆலமரத்தின் கீழேதான் மக்கள் கூடுவாங்க, பேச்சு நடக்கும், தீர்ப்புகள் சொல்லப்படும். இந்த மரம் புனிதமானது என்று நம்பப்படுகிறது. பல கோவில்களிலும் ஆலமரம் இருக்கும். இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஆலமரம் இருக்கிறது. தி கிரேட் பனியன் ட்ரீ. இந்த மரம் நூற்றாண்டுகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரே மரம்தான். ஆனா ஒரு காடு மாதிரி பரவி இருக்கிறது. ஆலமரத்தை நடக்கும் மரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட வேர்கள் புதிய இடங்களில் வளர்ந்து மரம் விரிவடையும். ஒரே மரம் கீழே 1000 பேரு உட்கார முடியும். ஆலமரம் ஒரு மரம் மட்டும் இல்ல, ஒரு உலகம். இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.